Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. உலகின் மிகப்பெரிய எல்என்ஜி உற்பத்தி மையமான கத்தாரில் உள்ள ராஸ் லஃபான் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கிறது. 5 ஏவுகணைகளில் கத்தார் 4 ஏவுகணைகளை இடைமறித்த போதிலும் ஒரு ஏவுகணை ராஸ் லஃபான் வளாகத்தில் விழுந்திருக்கிறது. ஏவுகணை தாக்குதலில் அரசு நிறுவனமான கத்தார் எனர்ஜி எல்என்ஜி ஆலையில் தீப்பற்றி பலத்த சேதமானது நிகழ்ந்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன். முழு விவரம் என்ன? அபிராமி, கடந்த 28ஆம் தேதியிலிருந்து ஈரான் மீது இஸ்ரேல் அமெரிக்க தாக்குதல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பதிலுக்கும் ஈரானும் அமெரிக்க ஆதரவு தளங்கள் சுற்றி இருக்கிற கத்தார், ஜோர்டான், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட நாடுகளில் இருக்கிற அமெரிக்க இஸ்ரேல் ஆதரவு தளங்கள் மீது தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழல்ல ஈரான்ல இருக்கிற ஒரு எண்ணெய் உற்பத்தி மையத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினாங்க. அதுல பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, வளைகுடா நாடுகள்ல இந்த தாக்குதல் போர் தொடங்கியதிலிருந்து எண்ணெய் உற்பத்தி என்பது நிறுத்தப்பட்டிருக்கு. ஹார்முஸ் நீரிணையையும் ஈரான் மூடி இருக்கிறது. அதுலதான் 5இல் 1 பங்கு சரக்கு கப்பல் போக்குவரத்து என்பது நடைபெறுகிறது. கச்சா எண்ணெய் அது வழியாகத்தான் வர வேண்டும். உலக நாடுகளில் இது ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிற இந்த சூழல்ல வளைகுடா நாடுகள்ல எண்ணெய் உற்பத்தியும் நிறுத்தப்பட்டிருக்கிற ஒரு சூழல்ல எண்ணெய் கிணறுகள் மற்றும் எண்ணெய் உற்பத்தி சுத்திகரிப்பு ஆலைகள் மீதான தாக்குதல் இப்போது நடத்தப்பட்டிருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. அதுல பல எண்ணெய் ஆலைகள், கிணறுகள் எரிந்து கொண்டிருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. இந்த சூழல்ல கத்தார்ல இருக்கிற கத்தாருடைய அரசு எண்ணெய் நிறுவனம் அதன் மீது ஈரான் ஒரு ஏவுகணை தாக்குதலை நடத்தி இருக்கிறது. இந்த தாக்குதல்னால எங்க அந்த தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னாக்கா, ராஸ்லாஃபான் என்கிற ஒரு இடத்துல கத்தார் அரசுக்கு சொந்தமான ஒரு பெரும் எண்ணெய் கிணறு இருக்கு. இது உலகளவில் மிகப்பெரிய எல்என்ஜி உற்பத்தி மையம் அப்படின்னு சொல்றாங்க. 5 ஏவுகணைகளை கொண்டு ஈரான் தாக்குதல் நடத்திருக்கு. அதுல 4 ஏவுகணைகளை வானிலேயே தாக்கி முறியடிச்சுட்டாங்க. 1 போய் அந்த எல்என்ஜி ஆலையில விழுந்து பெரும் சேதம் ஏற்பட்டிருக்கு. அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலுக்கு அண்டை நாடுகள், குறிப்பாக ஈரான் மீது இந்த தாக்குதல் நடத்தியிருக்கிறது. சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம்லாம் கடுமையான கண்டனத்தையும் எதிர்ப்பையும் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் அங்க இருக்கிற கத்தார்ல இருக்கிற ஈரானுடைய தூதரக அதிகாரிகள் 24 மணி நேரத்தில் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்றும், எங்க நாட்டு மீது இந்த தாக்குதல் என்பது எங்க நாட்டு மீது மட்டுமல்ல, இறையாண்மை மீதும் நேரடியாக ஈரான் தாக்குதல் நடத்திருக்கு அப்படின்னு கத்தார் தன்னுடைய எதிர்ப்பையும் கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்காங்க. இதுல வளைகுடா நாடுகள்ல இஸ்ரேல இருந்து தாக்குதல், அமெரிக்கா ஆதரவு நிலைகளிலிருந்து தாக்குதல் என்ற நிலை மாறி இப்ப வளைகுடா நாடுகள் மீது நேரடியான ஒரு தாக்குதல் இருக்கும். அந்த நாடுகளுக்குள்ளவே மத்திய கிழக்குல, மேற்காசியாவில் அங்க இருக்கிற நாடுகளுக்குள்ளாவே இப்ப தாக்குதல் போர் என்பது ஏற்படுங்கிற ஒரு பதற்றம் ஏற்பட்டிருக்கு. 3வது உலக யுத்தமாக இது மாறுமா என்கிற கேள்வியும் பதற்றமும் ஒரு பக்கம் எழுந்திருக்கிறது. அதே நேரத்துல ஈரானுடைய எண்ணெய் வளங்களை நாங்க தாக்க மாட்டோம் அப்படின்னு அமெரிக்கா இப்ப திட்டவட்டமா தெரிவிச்சிருக்காங்க. கத்தார்ல இருக்கிற மிகப்பெரிய எல்என்ஜி ஆலை மீது ஈரான் தாக்குதல் நடத்திய இந்த நிலையில அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஈரான்ல இருக்கிற எண்ணெய் வளம் மிக்க டாஸ் மாகாணத்தின் மீது நேற்று ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டது. அந்த தாக்குதலுக்கு இது பதில் தாக்குதலாக இருக்குமோ என்கிற ஒரு பார்வையும் இருக்கு. ஆனால் அந்த தாக்குதலுக்கு கத்தார் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருந்தா அது ஏற்றுத்தக்கதாக இல்லை அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. ஈரானுடைய எரிவாயு ஆலை மீது நாங்க இனிமே எந்த தாக்குதலையும் நடத்த மாட்டோம். இஸ்ரேல் தான் அந்த மாதிரி ஒரு தாக்குதலை நடத்துறாங்க. ஆனா இஸ்ரேல் தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் இப்ப கத்தார் மீது தாக்குதல் நடத்திருந்தா அது ஒரு தவறான முடிவு. நாங்க ஈரான் மீது மீண்டும் தாக்குதல் நடத்த மாட்டோம் அப்படிங்கிற, அதாவது எண்ணெய் நிறுவனங்கள், எண்ணெய் கிணறுகள், எண்ணெய் ஆலைகள் மீது நாங்க தாக்குதல் நடத்த மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை ஈரான் மீண்டும் ஒரு தாக்குதலை நடத்தினால் முழு அந்த பார்ட் மாகாணம் சொல்றாங்க, அங்கதான் எண்ணெய் வளங்கள் நிறைய இருக்கு, அந்த மாகாணம் முழுக்குமே நாங்க தகர்த்து எரிஞ்சிருவோம் அப்படிங்கிற எச்சரிக்கையும் அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே 28ஆம் தேதியிலிருந்து இந்த தாக்குதல் நடக்கிறப்ப பதில் தாக்குதல் நடக்கு. இது வரைக்கும் ஈரான்ல 1300 பேர்
கொல்லப்பட்டிருக்காங்க. 7000க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிற சூழல்ல இந்த நம்ம இந்தியா அனுப்பிய மருந்து உபகரணங்களும் ஈரானுக்கு சென்றடைந்திருக்கு. அந்த மனிதாபிமான உதவிக்கு இந்தியாவுக்கு நன்றின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஹார்முஸ் நீரிணை சரக்கு கப்பல்கள் வருவதற்காக தடை செய்யப்பட்டிருந்தது. இந்தியாவுக்காக மட்டுமே பிரத்யேகமாக அனுமதிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவுக்கு வருகிற கப்பல்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருக்கிற சூழல்ல மேற்காசிய நாடுகள்ல, மத்திய கிழக்குல, வளைகுடா நாடுகளுக்கு இடையிலேயே இப்போ ஒரு போர் முழுமோ என்கிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. எண்ணெய் நிறுவனங்கள் மீது நடப்படுகிற எண்ணெய் கிணறுகள் மீது நடைபெறுகிற தாக்குதல் என்பது உலகளாவிய பெட்ரோலிய அல்லது கச்சா எண்ணெய் பற்றாக்குறையை ஏற்படுத்தும். ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்க போரிலேயே இந்தியா வரை நம் வீட்டு அடுப்படி வரை இதனுடைய தாக்கம் ஏற்பட்டிருக்கதை நம்ம பார்க்கலாம். இந்த சூழல்ல தாக்குதல் இன்னும் தொடர்ந்தாலோ, எண்ணெய் ஆலைகள் நிறுவனங்கள் மீது தொடர்ந்தாலோ பாதிப்பு, உலகளாவிய பாதிப்பு இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுகிற சூழல்ல ஈரான்ல இருக்கிற எண்ணெய் வளங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதும், கத்தாரில் இருக்கிற பெரிய எண்ணெய் நிறுவனம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்கிறதும் அந்த நாட்டுடைய வளங்கள் பாதிக்கிறது மட்டுமல்லாக பிற நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் ஏற்றுமதி உற்பத்தி ஒரு பக்கம் நிறுத்தி இருக்கிற சூழல்ல இப்ப அவையெல்லாம் மீண்டும் வருமா? பல ஆண்டுகளுக்கு அது எரிந்து அது பயனில்லாம போயிருமா? முற்றிலுமாக சேதமடைஞ்சால் அந்த வளம் யாருக்குமே கிடைக்காம, அவங்களுக்கும் கிடைக்காம பிற நாடுகளுக்கும் கிடைக்காம ஒரு கடும் விலையேற்றத்தை ஏற்படுத்துமா, தட்டுப்பாட்டை ஏற்படுத்துமா என்கிற கேள்வி எல்லாம் எழுந்திருக்கிற சூழல்ல அமெரிக்கா சார் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். சார், இப்ப எண்ணெய் ஆலைகள் மீது தாக்குதல் நடந்திருக்கிறது. ஏற்கனவே வளைகுடா நாடுகள்ல எண்ணெய் உற்பத்தி நிறுத்தி இருக்கிறாங்க. ஈரானுடைய எண்ணெய் வளங்கள் இருக்கிற பாக் மாகாணத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இப்ப கத்தார்ல இருக்கிற மிகப்பெரிய ஆலையின் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இது இந்த தாக்குதல், பதில் தாக்குதல் என்பது என்ன மாதிரி விளைவுகளை இப்ப ஏற்படுத்தும்? இவங்க கர்காயில தாக்குவதால ஈரானோட ஐஆர்ஜிசி மற்ற நாடுகள், குறிப்பிட்ட அரபு நாடுகள் யாரெல்லாம் அமெரிக்காவுக்கு தளவாடங்கள் கொடுத்தாங்களோ அவங்க நிலப்பரப்புல அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை, அதாவது குறிப்பிட்டு எண்ணெய் சார்ந்த கட்டமைப்பை அழிக்கிறதுக்கு இந்த மாதிரி தாக்குதல் நடந்துட்டு இருக்காங்க. அதுல இது ஒரு பகுதியா தான் நம்ம பார்க்கணுமே தவிர்த்து, நெக்ஸ்ட் சவுதி அரேபியா மேலேயும் தாக்குதல் தொடர்ந்து இருக்குது. ரஸ்தானூரா மேல, அதே மாதிரி புஜேரா துபாயில இருக்கக்கூடிய ஆயில் டெர்மினல் மேல தாக்குதல் நடந்திருக்கு. இப்போ இங்க இருக்கக்கூடிய கத்தார்ல இருக்கக்கூடிய, இன்ஃபேக்ட் இங்க கேஸ் ப்ரொடக்ஷன் நிறுத்தி வச்சிருந்தாங்க, இதையும் தாக்கியிருக்காங்கடான்னா அரபு நாடுகள் நேத்து ஒரு மீட்டிங் நடந்திருக்கு, அவங்களோட மீட்டிங். அதுல அவங்க எடுத்திருக்க டெசிஷன் என்னன்னா, நீங்க தொடங்குற போற முழுமையா முடிச்சிட்டு போகணும், பாதியில விட்டு போகாதீங்க. பாதியில விட்டு போனா இது ஈரானுக்கு அட்வான்டேஜா மாறக்கூடும், அதாவது அவங்களுக்கு சாதகமா மாறக்கூடும், அது எங்களுக்கு பிரச்சனையை உண்டாக்கும்ன்ற ஒரு நிலைய அரபு நாடுகள் எடுத்ததுனால அந்த நிலைப்பாட்டை ஈரான் ஏற்றுக்கொள்ளாததால், ரெண்டாவது இன்னும் அமெரிக்காவுக்கு அவங்க போரை தொடர்வதற்கு அவங்க இடத்தையும் அவங்க பக்கபலமா நிக்கிறதுக்கான காரணங்கள் இருப்பதால் அமெரிக்காவுக்கு பாடம் புகட்டும் வகையில், அரபு நாடுகளுக்கு பாடம் புகட்டும் வகையில் இந்த தாக்குதல் நடந்துள்ளது. அதான் நான் பாக்குறேன். முதல்ல ஈரான் மீது தாக்குதல் நடந்தப்ப ஈரான் என்ன சொன்னாங்கன்னா, எங்க நாட்டு மீது மட்டும் இல்ல, எங்கள் இறையாண்மை மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்குதல் நடத்திருக்காங்க சொன்னாங்க. இன்னைக்கு கத்தாரும் அதான் சொல்லுது, எங்க நாட்டு மீது மட்டும் இல்ல, எங்க இறையாண்மை மீது ஈரான் தாக்குதல் நடத்திருக்கு அப்படின்னு கத்தார் சொல்றது. கடுமையான கண்டனத்தை சொல்லி தூதரை வெளியேற்றுன்னு சொல்லிட்டாங்க 24 ஹவர்ஸ்ல. இந்த சூழல்ல இந்த ஈரானுடைய தாக்குதல் என்பது 3வது உலக போருக்கு வித்துட்டு இருக்கா? அப்படி ஒரு அபாயம் இருக்கா? ஆல்ரெடி நம்ம 3ஆம் உலக போருக்கு சூழல்ல தான் சார் இருக்கோம். நம்ம 1000 கப்பல் மேல தேங்கி நிக்குது உலகம் ஃபுல்லா. எல்லா ஷேர் மார்க்கெட்டும் டவுனு. நேத்து ஒரு பேரல் கச்சா எண்ணெய் $109 $110 டச் பண்ணிடுச்சு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா புது ரகமான குண்டுகளை அமெரிக்கா ஈரான் மீது போடுவதற்கு தயாராகிறது. அதே பக்கம் கெரால்ட் ஃபோர்டு 30 மணி நேரமா பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 600 மாணவிகள், அதாவது செயலர்ஸ்க்கு அங்க தங்குவதற்கு ஏதுவான சூழ்நிலை இல்லை.
5,000 படைகளை வந்து அமெரிக்கா ஈரானுக்குள்ள நிலத்தாக்குதல் பண்ணுவதற்கு தயார் நிலையில இருக்குன்னு சொல்ல. ஆனா அந்த 5,000 படைகள் எப்படி போதும் என்பது அமெரிக்காவுக்கு மட்டும்தான் புரியணும். எனக்கு புரியல. இப்போது வரைக்கும் ஈரான்ல அந்த தாக்குதல்ல ஈரான்ல 1,300க்கும் மேற்பட்டவங்க இறந்திருக்காங்க. சற்று இடத்துல 7,000க்கும் மேற்பட்டவங்க படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வர சூழல்ல இந்தியா மருத்துவ உதவிகளை மருந்துகளை இப்ப அனுப்பியிருக்காங்க. முதல் கட்டமா இந்தியா அனுப்பிய மருத்துவ உதவிகளை ஈரானுக்கு சென்றடைந்திருக்கு. இந்தியாவுக்கு ரொம்ப நெகிழ்வோடு நன்றியையும் சொல்லியிருக்கிற இந்த சூழல்ல இந்தியாவுடைய ஹார்முஸ் நீரிணை இந்தியாவுக்காக மட்டுமே திறக்கப்பட்டிருக்கு, அனுமதிக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிற சூழல்ல இந்தியாவினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? இப்ப மேற்காசியாவில மத்திய கிழக்கு நடக்கிற போர் பதற்றத்துல தணிப்பதற்கு இந்தியாவுடைய பங்களிப்பு என்னவாக இருக்கும்? சார், இந்த போரை நம்ம நாடல. இந்த போர்ல நம்ம எந்த தரப்பையும் நம்ம எடுக்கல. அடிப்படையா நம்ம இந்த போர்ல வந்து 1 கோடி மக்கள் வந்து இந்த சவுதி அரேபியா, கொத்தர், பஹ்ரைன், குவைத், UAE இந்த மாதிரி நாடுகள்ல, ஜார்டன் இந்த மாதிரி நாடுகள்ல வசிக்கிறாங்க. இந்தியர்கள் வேலைக்காக போய் சென்றவர்கள், அவங்களோட பாதுகாப்பு முக்கியம். 1. 2வது, நம்மளுக்கு கிட்டத்தட்ட வரக்கூடிய 90% LNG கொத்தார் மூலமா தான் வந்துட்டு இருந்தது. உலகத்தோட மொத்த LNG தேவையில 33% அங்க இருந்தா பர்ஷியன் கல்ஃப் மூலமா ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மோஸை கடந்து வந்து குறிப்பிட்டு கொத்தார் மூலமா தான் வந்துட்டு இருந்தது. இப்போ அது நின்று போயிருக்கிறதால தான் இவ்வளவு பெரிய தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. 3வது விஷயம், இது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கான போராய மட்டும் இருந்தா இந்தியாவோட நிலைப்பாடு வந்து இது நம்ம தீர்த்து வைக்கிறதுக்கான முயற்சிகள் நம்ம துரிதமா எடுத்திருக்கலாம். இன்னும் சொல்ல போனா நம்மளோட மத்தியஸ்தத்துக்கும் ஒரு அர்த்தம் இருந்திருக்கும். இப்பயும் இல்லாம இல்ல, இப்பயும் நம்ம பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு. பண்ணா நல்லா இருக்கும்ன்றது என்னோட பார்வை. ஆனா அமெரிக்கா என்ற தேவையில்லாத ஒரு பிசி பாடின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல, அதாவது அந்த இடத்துக்கும் இம்மி அளவும் ஒவ்வாத ஒரு நாடு அந்த இடத்தை பாதுகாவலன் என்று தன்னைத்தானே அழைத்து கொண்டு தன்னைத்தானே பறைசாற்றிக் கொண்டு இன்று முழு பிராந்தியத்தையும் போரில் ஆழ்த்தியுள்ள நாடு, தேவையற்ற போர்களை ஏற்படுத்தும் நாடு. அவங்க இருக்கிற வரைக்கும் நம்ம எந்த அமைதி பேச்சுவார்த்தையோ இல்ல நம்ம எந்த முயற்சி எடுத்தாலும் அமெரிக்கா வந்து அதை முறியடிச்சிடும். இதுதான் சூழல். நன்றி சார், உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. எண்ணெய் வளங்கள் மீது நடத்தப்படுகிற தாக்குதல் ஒரு பக்கம் ஏற்கனவே தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கட்டுப்பாடு என்பது விதிக்கப்பட்டிருக்கிற சூழல்ல பெருமளவு இயற்கை எரிவாயு உற்பத்தி செய்யப்படுகிற LNG உற்பத்தி செய்யப்படுகிற ஒரு ஆலை மீது ஈரான் தாக்குதல் நடத்திருக்கிறது. பதில் தாக்குதல் எப்படி இருக்க போகிறது? இனி ஈரான்ல இருக்கிற எண்ணெய் வளங்கள் மீது நாங்க தாக்குதல் நடத்த மாட்டோம் அப்படின்னு இப்ப அமெரிக்கா சொல்லியிருக்கு. அப்ப அமெரிக்கா இஸ்ரேல் படைகள் தாக்குதல் நடத்தியதற்கு பதில் தாக்குதலாக இதை எடுத்துக்கொண்டாலும் இது தவறான முடிவு என்றெல்லாம் சொல்லப்படுகிறாங்க. எண்ணெய் வளத்தின் மீது நடத்தப்படுகிற தாக்குதல் என்பது அந்த நாடுகளுக்கு மட்டும் சேதம் அல்ல, உலக நாடுகளுக்கும் ஒரு சேதத்தை, பாதிப்பையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தப்படுகிற சூழல்ல 3வது உலகத்திற்கு வழிவகுத்திருக்குதா வித்திருக்குதா என்கிற கேள்விக்கு நிரஞ்சன் சொல்றப்ப இல்லைங்க இப்பவே அப்படித்தான் இருக்கு அப்படின்னு சொல்றது என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்த போது உலக நாடுகள், ஐக்கிய நாடுகள் சபைகள் இதுல தலையிட்டு எப்ப இதை நிறுத்த போறாங்க, பதட்டத்தை தணிக்க போறாங்க என்பதெல்லாம் அடுத்தடுத்து எழுந்திருக்கிற கேள்வி. அடுத்தடுத்த செய்தி அறிக்கைகளை நம்ம அதை விரிவா பார்க்கலாம். விக்னேஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. ஜோ மகேஸ்வரன்.